தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரிவு 18 இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அக்காலத்தில் மனம் தரலாமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களை மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவரிடம், நேர்மையற்ற நடுவரே, இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்கிலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மாணவன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு மகிமை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இயேசுடைய இந்த காலை பொழுதிலே, இந்த நாளிலே சனிக்கிழமையிலே அன்னை மரியாளுக்கு இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆண்டவர் கருணையுள்ளவர் என்பதை இந்த நாளிலே நாம் அனைவருமே அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். மனதளராமல் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். மனம் சோர்ந்து போக வேண்டாம், கவலையோடு இருக்க வேண்டாம், பாரங்களோடு இருக்க வேண்டாம். மாறாக கடவுள் எப்பொழுதும் உங்களுக்காக அவர் காத்திருக்கின்றார், உங்களுக்காக ஒரு பொறுமையோடு காத்திருக்கிறார் என்ற அருமையான ஒரு செய்தியை ஆண்டவர் இந்த இனிய நாளிலே சனிக்கிழமையிலே தெய்வமாதாவுடைய கிருபை நம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளும்படி ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், பொல்லாத ஒரு நடுவர், இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒரு கைம்பெண். பொல்லாத நடுவர் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களை மதிப்பதில்லை, மக்களிடத்திலே அன்போடு இருப்பதில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கைம்பெண். 2 காரியங்களிலே அவர் தெளிவாக இருக்கலாம். ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று நம்பிக்கை. அதை கைம்பெண் விடாது தன் நடுவரத்தில் ஒரு நீதி வழங்குமாறு கேட்கின்றார். சோர்ந்து போகாமல் தட்டிக்கொண்டே இருக்கின்றார். அதை கேளுங்கள் என்பது கேட்டுக்கொண்டே இருப்பது, தட்டுங்கள் என்பது தட்டிக்கொண்டே இருப்பது. நம்முடைய வாழ்விலே இத்தகைய ஒரு விடாமுயற்சியும் நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் ஆண்டவர் நமக்கு இந்த கைம்பெண் வழியாக ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை ஸ்காட்லாந்து நாட்டு தூய மார்கரெட் அம்மாளை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவள் தன்னுடைய வாழ்விலே இங்கிலாந்து தேசத்திலே ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தவளாக கடவுளுடைய ஒன்றிப்பிலும் ஜபத்திலும் தவத்திலும் வாழ்ந்தவளாக இருக்கின்றார். தந்தையை நாடு கடத்தி விடுகின்றார்கள். அந்த வேளையிலே இவருடைய வாழ்க்கையானது மீண்டும் இவர்கள் ஸ்காட்லாந்துக்கு வந்து தாயோடு வந்து இருக்கின்றாள். திருமணம் முடிக்கின்றாள். 8 பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றாள். அப்போது மால்கம் என்ற அந்த அரசன் இவரை மணமுடித்து தன் வாழ்நாளிலே இவரை ஏற்றுக்கொள்ளுகின்றான். அரசியாக இருந்து எல்லா மக்களுக்குமே தன்னுடைய அன்பை வாரி வழங்குகின்றாள். ஏழைகளுக்கு உதவி செய்கின்றாள். இந்த தூய மார்கரெட் அம்மாள் ஏழைகளின் மீது இரக்கத்தோடும் கனிவோடும் தன்னுடைய வாழ்வில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அந்த ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு தூய ஒரு வாழ்வை வாழ்கின்றாள். இடைவிடாது கடவுளத்திலே மன்றாடி ஜபிக்கின்றாள். அத்தகைய ஒரு இந்த மனம் தளராமல் ஜபிக்க ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஜபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அன்னை மரியாளுக்கு நாங்கள் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உடைய பரிசுத்த வல்லமைகளை ஆட்கொள்ளும்படியாக வாழ்வில் வரக்கூடிய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வரும்பொழுது நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம். அவருடைய 1 தெசலோனிக்கேயர் மடலிலே 5ஆம் அதிகாரம் 16, 17 சொல்வது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழலையும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொன்னது போல வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களின் மத்தியிலும் நாங்கள் உண்மை பற்றி கொள்ள எவ்வாறு அந்த ஏழை கைம்பெண் எவ்வாறு அந்த நடுவரிடத்திலே அன்றாடி தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது போல, நீதி எனக்கு வழங்கும் என்று தட்டிக்கொண்டே இருந்தது போல, அந்த தொல்லையும் பொருட்டாது அந்த பொல்லாத அந்த நடுவர் வந்து அவருக்கு உதவி செய்தது போல இன்றைக்கு வாழ்விலே இதோ நீர் எங்களுக்கு ஒவ்வொன்றையும் பராமரித்து பாதுகாத்து எங்களுடைய வாழ்விலே உங்களுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கிறேன்.
இதோ நாங்கள் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் மகனை நோக்கி கூப்பிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா என்ற அந்த ஒரு செய்தியை கேட்கிற பொழுது நாங்கள் சில வேளைகளை சோர்ந்து போய்விடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இது இயலாது, இது நடக்காது, இது முடியாது என்ற செயலிலே நாங்கள் சில வேளைகளிலே மனம் தோண்டு போய்விடுகிறோம். ஏசப்பா, இது அந்த இனிய நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த ஒரு செய்தியை இந்த ஏழை கைமன் தன் வாழ்விலே விடாமுயற்சியோடு பற்றி கொண்டது போல விடாமுயற்சியோடு இறை நம்பிக்கையோடு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் கிடைக்கும் என்ற அவருடைய தன்னுடைய வாழ்விலே இறை நம்பிக்கையோடு குறிப்பிடுகிறார். இவரைய மடலிலே பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை, ஆனால் நிச்சயம் நடக்கும் என்ற அந்த உறுதியான உள்ளத்தை எங்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையோடு வாழ இந்த சனிக்கிழமையிலே அன்னை மரியாள் இதோ உடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று நம்பிக்கையோடு உடைய கரங்களில் தன்னை ஒப்புக் கொடுத்து மீட்பரின் தாயாக, இன்றைக்கு திருச்சபையின் தாயாக, எங்கள் அனைவருக்குமே சொந்த தாயாக அன்னை மரியாள் எங்களுக்காக இருக்கின்றார்கள். அவருடைய பரிந்துரை எங்களுடைய குடும்பத்தில் இந்த நாளை தங்கும்படி, பிள்ளைகளை காக்கும்படி, படிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் வேண்டுகின்ற பிள்ளைகள், தேவமாதாவுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அந்த விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையை எங்கள் குடும்பங்களை கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன்.